வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பாரதி கேட்டது, மகரிஷி பெற்றது. இந்த கருத்தை சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன். நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன். தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல்லகம் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன். இவை அருள்வதில் உனக்கெதும் தடை உள்ளதோ என்று பாரதியின் வரிகள். இவற்றை பாரதி பெற்றாரா என்பது நமக்கு தெரியாது. மகரிஷி பெற்றிருக்கின்றார். எப்படி? விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். ஒரு பந்தை எடுத்து எறிந்தால் பட்ட வேகத்தில் சுவரிலே மோதி வேகத்தில் திரும்பி வருகிறதே, காலதாமதமின்றி. அதுபோல் எந்த செயலை செய்ய வேண்டும் என்றாலும், ஐயோ இப்போ செய்யணுமா, நாளைக்கு செய்கிறேனே, அப்புறமா செய்கிறேனே, நான் தான் செய்யணுமா, அவங்ககிட்ட சொல்லு என்றெல்லாம் சால்ஜாப்பு சொல்லி அந்த வேலையை தள்ளி வைப்பதற்கு பதிலாக உள்ளம் விரும்பியபடி செல்லும் உடல் கேட்டேன். மனம் விரும்பியபடி அல்ல. ஏனென்றால் இன்றைக்கு உலகமே மனம் விரும்பியபடி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. கேளிக்கை, களியாட்டங்கள், திருவிழாக்கள் எல்லாம் மனம் விரும்பித்தானே. உள்ளம் விரும்பினால் எப்படி இருக்கும்? அப்போ உள்ளம் என்பது என்ன? அதை கண்ணதாசன் சொல்வார், உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை, சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி என்பார். மகரிஷி அவர்கள் உள் கூட்டல் அம், உள்ளம். அம் என்பது திருவருள், பிரணவப்பொருள், காந்தம். உள் அம் என்றால் உள் அடங்கியிருக்கின்ற திருவருள், காந்த சக்தி. அதாவது நமக்குள் மையம் கொண்டிருக்கின்ற ஜீவாத்மா என்று பொருள், மனசாட்சி என்று பொருள். உள்ளம் விரும்பியபடி செல்லும் உடல் கேட்டேன். மனசாட்சியோடு ஒன்றை சிந்தித்தோம் என்றால் அந்த எண்ணம் தனக்கும் பிறருக்கும் இப்போதைக்கும் எப்போதைக்கும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே செய்யும். அப்படிப்பட்ட நற்காரியங்களை நினைத்த மாத்திரத்தில் அதை செயல்படுத்தக்கூடிய உடல் திறம் வேண்டும், மனோபலம் வேண்டும். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன். நசை என்றால் ஆசைகள். ஆசை இல்லாத மனம் சாத்தியமா? எத்தனை பேருக்கு உண்டு? கோடிக்கணக்காக செல்லும் குவித்தர்களுக்கும் போதுமென்று மனம் வரவில்லையே. உலகத்தையே நிர்வகிக்கக்கூடிய உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுக்கும் எல்லோரும் சுகமாக இருக்கட்டும் என்ற விரிந்த மனம் இல்லையே. பிறகு எப்படி நசையறு மனம் கிடைக்க முடியும் என்றால் தவத்தால் மட்டுமே அது அடைய முடியும். ஆசை இல்லாத மனம். இந்த இடத்திலே ஆசை என்பது
உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை பற்றிய எண்ணம் அல்ல என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஆசை என்றாலே பேராசைதான். நிறைவு செய்ய முடியாத ஆசைகள், துன்பம் விளையத்தக்க ஆசைகள், நமக்கு பயன்படவே செய்யாத பொருள் மீது, பதவியின் மீது, புலன்களின் மீது உள்ள ஆசைகள், இவை எல்லாமே பேராசை என்று சொல்கின்றோம். இந்த பேராசைக்கு ஒரு இலக்கணம் வகுக்க வேண்டுமென்றால் புலவர் கேரன் ஐயா சொல்வார்கள், கிடைக்கின்ற வரைக்கும் பெரியதாக தோன்றி கிடைத்து அனுபவித்த பிறகு இவ்வளவுதானா என்று எண்ண வைத்து, இதற்கு மேம்பட்ட ஒன்று, பெரிதான ஒன்று, சிறப்பான ஒன்று, அழகான ஒன்று கிடைக்காதா என்று ஏங்க வைப்பது எதுவோ அது பேராசை. அந்த ஆசையை நீக்கிவிட்டால் வாழ்க்கை தர்மத்தின்படி வந்துவிடும். தர்மத்தை முன்னே வைத்து ஆசையை பின்னே வைத்தால் வாழ்க்கை மிக அழகாக, அற்புதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையில் தான் மட்டுமின்றி சமுதாயமும் நலன் பெறும். எனவே நசையறு மனம் வேண்டும். நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன். நவமென சுடர்விடும். நவரத்தினங்களைப் போல ஒளி வீசக்கூடிய உயிர் சக்தி. ஆறான்னு சொல்கின்றோமே, உயிர் சக்தி திணிவு பெற பெற ஒரு மனிதனுடைய ஆறா, அந்த ஒளி வட்டம் சொல்கிறார்களே, அது விரிந்து கொண்டே போகும். அது மட்டுமல்ல, உயிர் சக்தியின் திணிவுதான் ஜீவன் சக்தியின் பெருக்கம். ஜீவன் சக்தியின் பெருக்கம்தான் தன்னம்பிக்கை, துணிவு, விடாமுயற்சி, மன ஒடுக்கம், தவம், ஞானம். எனவே நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன். தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன். அதாவது உடல் துன்பங்கள் சில சமயங்களில் தவிர்க்க முடியாது. உதாரணமாக ஒரு வியாதி வந்துவிட்டால் என்னதான் சிறந்த மருத்துவமனை, அற்புதமான மருந்துகள், துணைக்கு தாதிகள், உறவு, நட்பு என்றிருந்தாலும் வலியை நாம் தானே சுமந்தாக வேண்டும். நோய் முற்றிலும் குணமாகின்ற வரைக்கும் அந்த வலியை நாம் தானே தாங்கியாக வேண்டும். வேறு யாரும் நமக்காக தாங்க முடியாதல்லவா? எனவே தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன். அப்படிப்பட்ட துன்ப காலத்திலே கூட இறை சிந்தனை விட்டு விலகாத மனம் வேண்டும், மனப்பக்குவம் வேண்டும். அதற்கு அசைவரு மதி கேட்டேன். சலனமில்லாத மனம், அசைவரு மதி. அறிவின் இயல்பே இருப்புதான். அந்த இருப்பின் அசைவிலே வந்தது விதி. அந்த விதியை அறிந்து கொள்ளும் திறம் மதி. மதியின் சிறப்பு என்ன என்றால் விதியை மதித்து வாழ்வது. அதுவே இனிமையான வாழ்க்கை. மதி மயக்கத்தில் விதியை புறக்கணித்தால் துன்பங்களே சந்திக்க நேரிடும். அதனால் அசைவரு மனம் மதி கேட்டேன். இவை அருள்வதில் உனக்கெதும் தடை உள்ளதோ என்று பராசக்தியை, அந்த தெய்வத்தை வேண்டுகின்றார் பாரதியார். இறைவனுக்கு எந்த தடையும் இல்லை. இவற்றை அருள்வதிலே இறைவனுக்கு எந்த தடையும் இல்லை. அது மட்டுமல்ல, இவற்றை அருள்வதற்கே இறைவனுடைய பெரும் கருணை இன்ப ஊற்றாக பொங்கி பிரவகித்து கொண்டு வருகிறது.
அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர் என்று மகர்ஷி கருணையோடு அழைக்கின்றார்களே. அந்த பிரபாகத்தில் மகர்ஷியுடைய ஆத்மாவோடு இணைந்து மகர்ஷியுடைய வாழ்க்கையிலே அந்தந்த காலகட்டத்திலே தகுந்த ஆசான்கள் மூலம் பாரதி கேட்ட அனைத்தையும் மகர்ஷிக்கு தந்தருளியது இறைநிலை. முதல் குருவாக பாலகிருஷ்ணன் என்ற ஒரு பெரியவர், மகரிஷி 7 வயது சிறுவனாக கோலி விளையாடி கொண்டிருந்த போது, இந்த நேரத்தில் பயனுள்ள வகையிலே நான் உனக்கு பஜனை பாடலை கற்றுத்தருகிறேன் என்று மகரிஷி அழைத்துச் சென்று தினசரி அந்த நேரத்திலே பாடல்களை கற்றுத்தந்தார். அதன் பிறகு சில காலம் கழித்து 2வது குரு மகானாக வைத்திய பூபதி கிருஷ்ணராவ் அறிமுகமாகிறார். அவரிடத்திலே சித்த வைத்திய, ஆயுர்வைத்திய, யுனானி வைத்திய முறைகளை கற்றுக்கொண்டது மட்டுமல்லாது சில யோகாசன பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டார். 3வது குருவாக பரஞ்சோதி மகான் அறிமுகமான போது அவரிடத்திலே தியான பயிற்சிக்கான தீட்சையை பெற்றார். இவற்றோடு மகரிஷியின் ஆழ்ந்த சிந்தனை திறம், மருத்துவத்துறையில் பெற்ற அனுபவங்கள், யோகசனத்தில் பெற்ற அனுபவங்கள் என இணைத்து விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்று பாரதியார் கேட்டாரே, அதற்கேற்ற உடல் திறனை வளர்த்து கொள்ளக்கூடிய எளிய முறை உடற்பயிற்சிகளை கண்டார். நசையறு மனம் கேட்டென்றார் பாரதியார். ஆசைப்படாத, பேராசைப்படாத மனசு. அந்த மனம் அகத்தாய்வு என்ற சுய ஆய்வின் மூலமாக மகரிஷி அவர்கள் உணர்ந்து தெளிந்து மேலும் வாழ்க்கையில் பெற்ற பல அனுபவங்களை இணைத்து அமைத்து தந்தது தான் அகத்தாய்வு என்ற சுய ஆராய்ச்சி பயிற்சிகள். அடுத்து தசையினை தீ சுடினும் சிவசக்தி பாடும் நான் அகம் கேட்டேன் என்றார். அதற்கு அசைவரு மதி கேட்டேன். இறைவனை அடையக்கூடிய வழி சலனம் இல்லாத, சஞ்சலமில்லாத மனது. அந்த மனதை நிலைப்படுத்த வேண்டும், அறிவாக மாற்றப்படுத்த வேண்டும் என்றால் தியான பயிற்சிகள் வேண்டும். இவற்றோடு மகர்ஷியுடைய சித்த வைத்திய ஆராய்ச்சி அறிவுத்திறன் மூலமாக சித்தருடைய பாடல்களை ஆய்ந்து கொண்டிருந்த போது காயல்பத்துடைய குறிப்பு கிடைத்தது. பிறகு அமெரிக்காவில் வேறொரு நண்பர் மூலமாக அசில் முத்திரை பயிற்சி கிடைத்தது. இவற்றை இணைத்து கண்டெடுத்தது தான் சித்தல் காலத்திலேயோடு காணாமல் போன காயல்பத்தை மீண்டும் கண்டெடுத்தது. இப்படி உடல் திறனுக்கு உடற்பயிற்சியை கண்டார், உயிர் திறனுக்கு காயல்ப பயிற்சியை கண்டார், மனதை பக்குவப்படுத்துவதற்கு சுய ஆய்வு அகத்தாய்வு பயிற்சிகளை கண்டார், மனதை நிலைப்படுத்தி இறைவனை அடைவதற்கு எளிமுறை குண்டலினி யோக தியான பயிற்சிகளையும் கண்டார். இவற்றெல்லாம் நமக்கும் மிக கருணையோடு அளித்துக் கொண்டிருக்கின்றார். எந்த தடையும் இல்லை. அது மட்டுமல்ல, இவற்றை அருள்வதற்கே இறைவனுடைய பெரும் கருணை இன்ப ஊற்றாக பொங்கி பிரவகித்துக் கொண்டு வருகிறது. அன்பர்களே வாரீர்,
அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர் என்று மகர்ஷி கருணையோடு அழைக்கின்றார்களே. சிந்திக்கின்ற அறிவை இறைவன்தானே தந்தான். சிந்தனையை தூண்டுகின்ற மகான்களை இறைவன்தானே அனுப்பி வைக்கின்றான். சிந்திக்க மாட்டேன் என்று நாம் அடம் பிடித்தால் எப்படி? சிந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.